பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களை தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கியங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். பின்னணியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை அல்லது பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதத்தில் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பெற்றோர்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என்னை எடுத்துக்கொள்ள நான் நினைக்கிறேன். எப்படி என்றால், அவன் இருக்காங்க, என் சின்ன பையன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், எல்லாத்தையும் எனக்கு செய்வான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கணும், எங்களை நல்லா பார்த்துக்கணும், எங்களுக்கு வேண்டியவைகள்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் சில பெற்றோர்மார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை கடைசி காலம் மட்டும் அவங்க செய்யாமல் அப்படியே எப்படி சொல்கிறதுனா த்ராட்டில் விட்டுக்கிறது போல். அதாவது கேடு கட்டு தொலைட்டும், போ, பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிற பெற்றோர்கள் உண்டு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால், ஒரு பிள்ளைகளுடைய வளர்ச்சி, ஞானம், அறிவு, செல்வம் எல்லாமே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஈவு, ஒரு நன்மை. அதை சம்பாதிக்கிற தாய் தகப்பன்மார்களாக இருக்கட்டும், அல்லது எவ்விதத்திலும் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் சேர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வயோதிப தாய்மார்கள்லாம் சிலவங்க நான் பார்க்குறேன், சில பிள்ளைகள் நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்னு செய்வாங்க. அதை அந்த தாய் தகப்பன்மார் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நீ என்ன பெருசாக எனக்கு செஞ்சுட்ட, நான் பெற்று உன்னை வளர்க்கலாட்டினா என்ன ஆயிருக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு விதமான பேச்சுக்களாக பேசுவாங்க. அதெல்லாம் நினைக்கிறப்ப உண்மையிலேயே மனம் வருந்தத்தான் வேணும். சில பெற்றோர்களை பார்த்துருக்குறேன், என் பிள்ளை அவனுக்காகத்தான் இந்த இடத்த வாங்கியிருக்கேன், அவனுக்காகத்தான் இந்த காரை வச்சுருக்குறேன், அவனுக்காகத்தான் இந்த பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அவனுக்காகத்தான் இந்த பிஸ்னஸ், அவனுக்காகத்தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லுகிறவர்களையும் பார்த்துருக்குறேன். அப்போது வேதம் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்து ஆசீர்வாதமாக அவர்கள் வாழுகிறதற்கான காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தையை எல்லாவற்றுக்கும் மேலே, அதாவது பொருள், செல்வம் இவைகளெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், தேவனுடைய ஞானத்தையும் வேத வசனத்தையும் ஆண்டவருக்குள்ள அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதான அப்படிப்பட்ட காரியத்தையும் நாம பொருள், பொன், ஆஸ்தி இவைகளோடு சேர்த்து நாம வளர்க்க வேணும். அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, கிரீடமாக இருப்பார்களாம். அவங்க எவ்விதத்திலையும் தாய் தகப்பன்மாருக்கு லட்சியம் உண்டு பண்ண மாட்டாங்க. வசனம் சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தான் தாய் தகப்பன்மாருக்கு லட்சை அவமானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்களாம். நாம் சரியானபடி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கல்வி, உடைமைகள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் நாம் சேர்த்து வைத்து கொடுக்கிற பொழுது அவர்கள் நம்மை அவர்களுடைய நாட்களிலே மெச்சிக்கொள்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக
நீர் இப்பொழுது இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் சேர்த்து வைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொக்கிஷங்களை அவர்களுக்கு கொடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஞானம் விளங்கட்டும், தங்களுடைய பிள்ளைகளை குறித்த எண்ணங்கள் மாறட்டும், நல்லவைகளையே பிள்ளைகளை குறித்து யோசிக்க நீர் உதவி செய்யும். கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.